அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் விஜயநாராயணம் பக்கத்துல வெங்கடராயபுரம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல உள்ள குளத்துல சிலர் திருட்டுத்தனமா மண் அள்ளுறதா போலீசாருக்கு தகவல் போயிருக்கு. போலீசாரும் சோதனைக்கு போயிருக்காங்க. அப்போ அங்க மண் அள்ளிக்கிட்டு இருந்தவங்க பொக்லைன் எந்திரத்தையும் பைக்குகளையும் அப்படியே போட்டுட்டு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டாங்களாம். இது தொடர்பா விஜயநாராயணம் போலீசார் சாத்தங்குளத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகரான கங்கை ஆதித்தன் மற்றும் சிலரை தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா யாரும் சிக்கல. இந்த நிலையில கங்கை ஆதித்தன் தன்னோட வீட்டுல இருக்கிறதா போலீசாருக்கு தகவல் வந்திருக்கு. உடனே விஜயநாராயணம் இன்ஸ்பெக்டர் நாககுமாரி தலைமையில ஒரு போலீஸ் படை போயிருக்கு. அங்க போய் பார்த்தா வீடு பூட்டி இருந்திருக்கு. போலீசார் கதவை தட்ட கங்கை ஆதித்தனோட மனைவிதான் திறந்திருக்காங்க. அத்தோட போலீசார வீட்டுக்குள்ள விடாம வாக்குவாதமும் பண்ணி இருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட கங்கை ஆதித்தன் கதவை உள்பக்கமா பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருந்திருக்கார். 4 மணி நேரமா வெறும் வாக்குவாதம் தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. கங்கை ஆதித்தனை கைது பண்ண முடியல. வெறுத்து போன போலீஸ்காரங்க கதவை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள புகுந்திருக்காங்க. அங்க என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு படத்துல வடிவேலு வர்ற மாதிரி நாம நிர்வாணமா இருந்தா கூச்சப்பட்டுக்கிட்டு போலீஸ்காரங்க யாரும் பக்கத்துல வரமாட்டாங்கன்னு நினைச்சு அம்மனை கொண்டியா இருந்திருக்கார் கங்கை ஆதித்தன். ஆனாலும் போலீசார் விடலையாம். ஒரு போர்வையை எடுத்து போர்த்தி தூக்கிட்டு போயிட்டாங்களாம். இப்ப சொல்லுங்க, திமுக காரனாலே கத்துதானே? நன்றி.